வெல்கம் டு EMR Physics. I am Raju. 12th Physics போர்டு எக்ஸாம் பாஸ்ட் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோவில் 2024 மார்ச் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 29 3 மார்க்கில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் எமனேட் from a 50 milliwatt laser of 640 nanometer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமை யூனிட் 8 டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர்லேருந்து எடுத்துருக்காங்க. இது ஒரு புக் பேக் ப்ராப்ளம், ரோமன் லெட்டர் 4ல் கொஸ்டின் நம்பர் 1. இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 50 milliwatt லேசர் அப்படின்னா இந்த லேசர்னுடைய பவர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் வாட் இஸ் த யூனிட் ஆஃப் பவர்? ஸோ இந்த லேசர்னுடைய அவுட்புட் பவர் கொடுத்துருக்காங்க 50 milliwatt. இந்த லேசர்னுடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 640 நானோமீட்டர். ஸோ இந்த ரெண்டு நியூமெரிக்கல் டேட்டா வச்சு நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் ஆர் எமிட்டட் பர் செகண்ட், இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோட்டானுடைய எனர்ஜி தெரிஞ்சுன்னா இவ்வளவு பவர் உள்ள லேசர் எவ்வளவு ஃபோட்டானை எமிட் பண்ணும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ முதல்ல என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கலாம். given power of the laser is given, power is equal to 50 milliwatt. this is equal to, இதை வாட்டில் கன்வெர்ட் பண்ணுறதா 50 × 10 to the power -3 வாட் அப்படின்னு வரும். மில்லி அப்படின்னா 10 to the power -3. ஸோ 50 milliwatt is equal to 50 × 10 to the power -3 watt. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ வேவ் லென்த், இந்த குவான்டிட்டியெல்லாம் அதனுடைய யூனிட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டு 640 நானோமீட்டர், விச் இஸ் ஈக்குவல் டு 640 நானோன்னா 10 to the power -9 மீட்டர். ஸோ இந்த இப்போ யூனிட்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஐயில் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி ஃபோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனர்ஜி ஆஃப் ஒன் ஃபோட்டானுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எனர்ஜி ஆஃப் ஏ சிங்கிள் ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு hν. ஸோ நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் ஃப்ரீக்வன்சிக்கும் வேவ் லென்த்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். c is equal to nu lambda or nu is equal to c by lambda. Therefore E is equal to hν is equal to hc by lambda. ஸோ இப்போ ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, லேம்டாங்கிறது வேவ் லென்த்து. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜி ஆஃப் ஏ ஃபோட்டான் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் ஈக்குவல் டு, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு h, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூ 6.6 × 10 to the power -34 ஜூல் செகண்ட். c, வெலாசிட்டி ஆஃப் லைட்னுடைய வேல்யூ 3 × 10 to the power 8 மீட்டர் பர் செகண்ட். வேவ் லென்த் ஆஃப் த லேசர் இஸ் 640 × 10 to the power -9. So this is the energy of a single photon. Now we know the power of the laser. Power of the laser is equal to P is equal to n times the energy of a single photon. So energy of a single photon is this much, and how many photons are emitted, that will be equal to the power of the laser. So number of photons n is equal to power by energy of a photon. Energy of a photon. So what is the power? Power is equal to 50 × 10 to the power -3 divided by the entire value. So this is 6.6 × 10 to the power -34 into 3 × 10 to the power 8, denominatorல 640 × 10 to the power -9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா வாட் we will get is n is equal to 1.61 × 10 to the power 17
photons per second. 1.61 into 10 to the power 7 photons will be emitted per second. So this is a answer for the given problem. Next video la இதே மாதிரி இன்னொரு numerical problem எப்படி solve பண்றது அப்படினு பார்க்கலாம்.